சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வெளியானது ஸ்டாலினின் மெகா ஊழல். சற்று முன் ஸ்டாலின் கைது. சென்னையில் பெய்த கனமழையால் மீண்டும் சென்னை நீரில் மூழ்கி இருக்கு. மேலாண்மைக்காக ஒதுக்கிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே அவங்க செய்யலை. சமீபத்தில் வந்த ஒற்றை புயல் அதை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. கடந்த 4 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சியில் 1144 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற வடிகால்கள் அமைக்க 5201 கோடி செலவிட்டிருக்கிறதா மாநகராட்சி அதிகாரிங்க தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இதுக்கு முன்பு கனமழையால் பாதிக்கப்பட்டு சென்னையில் சுமார் 85 இடங்களில் இனி வெள்ளத்தால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகாது என தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் பெஞ்ச மழையால் இதெல்லாம் வடிகட்டிய பொய் என்பது நிரூபிக்கும் வகையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாத்தா, அப்பா, மகன் என கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி என ஒவ்வொருவரும் வருடமும் சென்னை மழை வந்ததை பார்வையிட்டு கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து கதையை தான் அளந்துட்டு வராங்க. இப்படி சென்னை இயற்கை சீற்றத்துக்கு ஒவ்வொரு முறையும் சிக்கி தவிக்க காரணம் இயற்கை அல்ல, திமுக ஆட்சி காலத்தில் செய்த ஊழல் தான் என இப்போ வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களின் தவறான நிர்வாகத்தின் விளைவால் 5201 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல. எத்தனை 1000 கோடி ஒதுக்கினாலும் இயற்கை சீற்றத்திலிருந்து சென்னையை பாதுகாக்க எந்த வழிமுறையும் திமுக அரசு எடுக்கவில்லை. மேலும் ஆடம்பர கார் ரேஸ் நடத்த ஒரே இரவில் சென்னையில் பல சாலைகளை உருவாக்கி கோடிகளை அள்ளி தெளித்தாங்க திமுக அரசு. கடந்த 4.5 ஆண்டுகளில் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்படும் சென்னை மக்களுக்கு ஒரு தீர்வை கூட கொடுக்கல. தொடர்ந்து கொலை, கொள்ளை போன்ற தவறான விஷயங்களில் தான் திமுக அரசு செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களே தவிர ஒருவரும் அதை நிறைவேற்றிய மாதிரி தெரியவில்லை. அதனால் மக்களுக்கு தொடர்ந்து அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது. அதனால் திமுகவுக்கு மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு தாவ மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதனால் ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இம்முறை ஆட்சி மாற்றம் நிகழலாம் எனவும் கருத்து கணிப்புகளும் வெளியாகி உள்ளன. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.